காவிரி டெல்டா பகுதிகளில் டிடிவி தினகரனுக்கு ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கிறது. அப்போ அந்த பகுதிகளிலே அவருக்காக தான் ஓட்டு போடுறான். அப்போ எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிற கட்சிக்கும் தோக்கிற கட்சிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தினுடைய வித்தியாசம் இருக்குல்ல, மிக குறைந்த வித்தியாசம் தான் எப்போவுமே இருக்கும். 3% வேறுபாடு தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 3% வேறுபாடு தான் போன சட்டமன்ற தேர்தலில் நடந்துச்சு. அப்போ நீங்கள் 8% வாக்கு வங்கியை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி மாதிரி, 5% பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பாமக மாதிரி பல கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பர்சன்டேஜ், அதனால தான் சிறு கட்சிகளை வெளியில் போக விடாமல் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா வாக்கு சதவீதம் என்பது ஒரு பெரிய ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்குமான வேறுபாடு என்பது குறைந்த வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வி. அப்போ வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது. அந்த செல்வாக்கின் வழியாக அதிமுகவை வீழ்த்துவதற்கு தான் அது பயன்படும். இப்போ ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா அந்த 3 பேரும் அதிமுகவில் இணைந்தால் 26ல் ஒரு வெற்றியை பதிவு செய்ய முடியுமா அதிமுகவில்? அவர்கள் 3 பேரும் இணைந்தால் கட்சி வலிமை பெற்றுவிடும். ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, சசிகலா விட்டால் நமக்கு பொதுச் செயலாளர் பதவி போய்விடும், அவங்க தான் நம்மளை உருவாக்குனாங்க, அப்போ கட்சி அவர்கள் கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பாஜக என்ன நினைக்குதுன்னா, அதிமுக காரங்க உடைந்து நின்றால்தான், தனித்தனியாக நின்றால்தான் நம்ம 2வது இடத்துக்கு நகர முடியும். அதிமுக வலிமையோடு இருந்தால் நாம் வளர முடியாது. அப்போ திமுகவா பாஜகவா என்கிற நிலைமை வர வேண்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. திமுகவா தாவேகாவா தமிழக வெற்றி கழகமா என்கிற நிலைமை வர வேண்டும் விஜய் விரும்புகிறார். இப்போ நடக்கக்கூடிய போட்டி ஆளுங்கட்சியாக யார் வரப்போகிறார்கள் என்பதற்கான போட்டியே அல்ல, 2வது இடத்தை பிடிக்கிறதுக்கான போட்டி. இப்போ ஆளுங்கட்சி யார்? அப்போ ஆளுங்கட்சி மீண்டும் திமுக தான் வரும். திமுக தான். ஆமாம். எதனால நான் திரும்ப சொல்றேன்னா, வலிமையான கூட்டணி இருக்கிறது ஒன்று.